ஜப்பான் டாங்கியோட்க்கு ரீசெண்டாக ஷாப்பிங் போயிருந்தப்போ ஸ்டார்பக்ஸ் பிராண்டில் இந்த கேரமல் லாட்டே அண்ட் கெஃபே மோக்கா ரெண்டும் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி நான் கெஃபே மோக்கா தான் ட்ரை பண்ண போகிறேன். இதை ஹாட்டாகவும் குடிக்கலாம், கோல்டாகவும் குடிக்கலாம். ஹாட்டாக குடிக்க போகிறோன்னா ஒரு சாஷேக்கு 180 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். கோல்டாக குடிக்க போகிறோன்னா 90 ml ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங்க்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் போபாவோட சேர்த்து தான் அதை குடிக்க போகிறேன். அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரௌன் சுகரில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை மெல்ட் பண்ணிக்க போகிறேன். மீன்வைல் இந்த போபாஸில் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் வாட்டரில் லைட்டாக அலசிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து மாவு கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாவு எல்லாத்தையும் போகிறதுக்காக லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ளீன் பண்ண போபாஸ் எல்லாத்தையுமே ப்ரௌன் சுகர் சிரப்புக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக இதை நார்மல் வாட்டரில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் சிரப்பில் ஊற வைப்பாங்க. நான் இன்றைக்கி டேரெக்டாக ப்ரௌன் சுகர் சிரப்பில் குக் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாக வச்சுட்டேன். அதனால் போபாஸ்லாம் ரொம்ப பெருசாக இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தண்ணியுமே ரொம்ப வத்திடுச்சு டக்குன்னு. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமையும் கம்மி பண்ணிட்டேன். அப்போ போபா வந்து அதோட நார்மல் சைஸுக்கு வந்துடுச்சு. இதை எப்படியே நம்ம நல்லா குக் பண்ண விடலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சிரப்பில் அப்படியே போபாவை வச்சிடணும். அப்போ தான் போபா வந்து அந்த சிரப் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இல்லைனா போபாவை கடிச்சு சாப்பிடும்போது அதில் ஸ்வீட்னஸே இருக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வேறு ஒர்க் இருந்ததுனால அதை பார்க்க போயிட்டேன். ஸோ 1 hour கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த சிரப் எல்லாத்தையுமே போபா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருந்தது. இந்த மாதிரி தான் ஆஃப்டர் 1 hour இருந்துச்சு, ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து கெஃபே மோக்காவை ரெடி பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இதில் 4 சாஷேஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி வந்து நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஐஸ் வாட்டரும் இல்லாமல் ஹாட் வாட்டரும் இல்லாமல் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே போடாமல் நார்மலான ஒரு 180 ml வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலக்க ட்ரை பண்ணப்போ நிறைய லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை கிளியர் பண்ணவே முடியல ஸ்பூனில். அதனால் நான் அந்த காஃபி ப்ராத் பண்ணுறது இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா ஒரு 1 minute ப்ராத் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அது லம்ஸ்லாம் இல்லாமல் ப்ராப்பராக இருக்குது. இதில் நம்ம மில்க்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சாஷேயில் இருக்கிற அந்த பவுடர் அண்ட் தென் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். இந்த டேஸ்ட் பண்ணப்போ இந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனிவேஸ் நம்ம போபா ஆட் பண்ண போகிறோம். அது ப்ரௌன் சுகரில் நல்லா ஊறி இருக்கிறனால அதோட ஸ்வீட்னஸும் சேர்ந்து பேலன்ஸ் ஆகிடுன்றனால எக்ஸ்ட்ரா எந்த சுகருமே நான் ஆட் பண்ணிக்கல. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ப்ரௌன் சுகரில் குக் பண்ணதுனால போபாவோட சைஸ் அந்த டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பராக வரல. ரவுண்டாக இருக்கும் இல்லையா போபா, அது வந்து ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நார்மல் வாட்டரில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. பை.